வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தற்பொழுது சொத்து குவிப்பு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை கைது செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை வந்தடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சியில் முதல்வராக பதவி வகித்த பொழுது டெண்டர் ஊழல் முறைகேடு போன்ற அனைத்து வழக்குகளும் நிலுவையில் இருந்தது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆட்சி கவிழ்ந்தாலும் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்காமல் அதிமுக தங்களது எதிர்ப்புகளை தெரிவிக்கும் பட்சத்தில் இந்த வழக்கு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற தகவலும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதன் அடிப்படையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொண்டர்களும் கருத்தில் கொண்டு 2024 மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கிடையாது, பாஜகவை கடுமையாக விமர்சனமும் செய்தார்கள். ஆனால் அதற்கான விளைவு தற்பொழுது பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்து அவர்களது ஏற்பாடுகள் அனைத்தையும் சரிகட்டி விட்டவுடன் தமிழகத்தில் தற்பொழுது கலையை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பாக இந்த சொத்து குவிப்பு வழக்கும் டெண்டர் ஊழல் முறைகேடு வழக்கும் இணைந்து எடப்பாடி பழனிசாமியை கைது நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் ஆதாரங்கள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருப்பதால் இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல முன்னாள் அமைச்சரான தங்கமணி, வேலுமணி இவர்களும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அதிக அளவு டெண்டர் ஊழல் முறைகேடும் சாலை போக்குவரத்து ஊழல்களும் செய்திருப்பதாக பல குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. மத்தியில் பாஜகவின் ஆதரவை பெற்ற நிலையில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை கிடப்பில் போட்டதாகவும் தற்பொழுது கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது, 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்த நிலையிலும் தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லை என்று தொண்டர்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் தற்பொழுது இவர்களை கைது செய்தால் அதிமுக நிச்சயமாக நிலை குலைந்துவிடும். இதனால் பாஜகவிற்குத்தான் ஆதரவு என்று கூறி தற்பொழுது அறிவிப்பு ஒன்றும் வெளியாகியிருக்கிறது.